ஈவினிங் அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மளிகை சாமானில் பார்க்குறப்ப தக்காளி சேமியா இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, பச்சை தண்ணியில் வந்து தக்காளி சேமியா வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு, அதில் சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இட்லி குப்பரையில் வந்து தக்காளி சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வச்சு தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் வந்து இந்த இட்லி துணியை வந்து நல்லா நனைச்சி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இட்லி தட்டு வச்சு மேலே வந்து இந்த ஈரத்துணியை பரப்பி இந்த ஊற வச்சு எடுத்த தக்காளி சேமியாவை ஆட் பண்ணுங்கள். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. நல்லா இந்த தக்காளி சேமியா வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நல்லா ஃபேன் காற்றுல வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஆற விடுங்க. சரி, நம்ம முட்டை தக்காளி சேமியா பண்ணுறதுனால 2 முட்டையை வந்து எடுத்துக்குவோம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்க, கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு நல்ல ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, நீளமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகா காரம் வந்து இந்த எண்ணெயில் இறங்கட்டும். அப்போ தான் வந்து இந்த சேமியாவில் வந்து காரம் பிடிக்கும். நல்லா 3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றுங்க. முட்டை வந்து 1 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா பொடியாக வந்து நல்லா உடச்சி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த தக்காளி சேமியா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வேக வச்சு எடுத்த தக்காளி சேமியா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ஒரு சிம்மில் வச்சு நல்ல ஒரு உப்பு தேவையான உப்பு, எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த முட்டை தக்காளி சேமியா வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க.